Hi peeps, Vanakkam, welcome back to my YouTube channel Kitchen Celebration. If you're watching Kitchen Celebration for the first time, then hi, I'm Sharon. I post some really cool South Indian recipes, some North Indian and also some international recipes. So please feel free to click the subscribe button and continue watching the video. ஸோ பீப்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த சிம்பிளான ஒரு தவா சிக்கன் தான். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 20 minutes to half an hourக்குள்ளே தான் ஆகும். டக்குன்னு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு டிஷ்ஷு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை இப்போ ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு சால்ட்டு ஒரு அரை டீஸ்பூன், மிளகா பொடி 1 டீஸ்பூன், மல்லிப்பொடி 2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி சிறிதளவு, அப்புறம் கரம் மசாலா 2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா பரவாயில்ல, நான் சும்மா கலருக்காக தான் சேர்த்துருக்கேன், அது 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் முழு பெப்பர் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு half an hourலேருந்து உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அவ்வளோ டைமுக்கு நீங்கள் மேரினேட் பண்ணலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓவர் நைட் கூட மேரினேட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் இந்த ஐடிசி மாஸ்டர் ஷெஃபோடைய ஸ்மார்ட் ஆனியன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு நம்ம ஆனியன்ஸ் எடுத்துகிட்டு அதை தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேல்ட்டு யூஸ் பண்ணணும். நீங்கள் நார்மல் ஆனியன்ஸை யூஸ் பண்ணலாம். நான் சும்மா இது உங்களுக்காக காட்டுறதுக்கு வேண்டி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஸோ அதுலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆனியன், இது நீங்கள் கொஞ்சமாக எடுத்தாலே நல்லா நிறைய ஆனியன் சோக்காகி வரும்போது வந்துடும். ஸோ நான் இன்றைக்கி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் ஆனியன் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதை இப்படி ஒரு 1/4 கப் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் பாட்டம் தவா எடுத்துக்கோங்க. நீங்கள் தோசைக்கல்லில் கூட இது பண்ணலாம். அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் அதில் சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை பொரிஞ்சதும் நான் இந்த ஊற வச்ச வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களோட வெங்காயம் சேர்த்து அதை நல்லா ரெட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் அண்ட் அதோட குவான்டிட்டி எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் அதில் நான் ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன். அதையும் செக் அவுட் பண்ணிவிட்டு உங்களோட ரிப்ளைஸை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இப்போது ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிடுங்க. சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். ஸ்டார்டிங்கில் ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமேல்ட்டு நீங்கள் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி அதை மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நான் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சிக்கனோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு அதை நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க. ஒரு 15 minutes ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. நான் அப்புறம் என்ன பண்ணேன்னா இப்படி ஓப்பனாகவே தவாவை விட்டுட்டு நல்ல ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணியெல்லாம் இவாப்ரேட் ஆக விட்டுட்டேன். ஸோ இவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் இது நல்ல ஒரு திக்கான ஒரு தொக்கு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை இவாப்ரேட் ஆக விட்டுக்கலாம். இவ்வளோதான், தவா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ் அனுப்புங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணிவிடுங்க. என்னோடய நேம் வந்து கிச்சன் செலிப்ரேஷன் வித் _. எனக்கு ஃபேஸ்புக்லேயும் ஒரு பேஜ் இருக்குது, கண்டிப்பாக போய் லைக் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃபார் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷாரன்.